ஒன்னால சேர்ப்பாங்க. குழந்தை வந்து கத்து கதற அடம்பிடிக்க குட்டிக்காரன் போடும். அப்புறம் அப்படியே உட்கார வச்சு பழக்கிறதுக்கு அப்புறம் ரெண்டாவது குட்டி உட்கார வச்சிருப்பாங்க. அது அடுத்த கட்டம் என்பது, நீங்க கூட்டுறவு சங்கத்தில் பயிர் கடன் வாங்கிட்டு உங்களுக்கு மகசூல் கிடைக்காட்டி பயிர் கடனை கட்டாம போட்டீங்கன்னா நீங்க தேசிய மயமாக வங்கியிலே போய் கடன் வாங்க முடியாது. யோசிச்சு பாருங்க. இது பெரு நிறுவனங்களுக்கு, கார்பரேட் நிறுவனங்களுக்கு இதெல்லாம் பண்றாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு கம்பெனி 100 கோடி சொத்து வச்சிருந்தா 500 கோடி ரூபாய் வரைக்கும் அவனுக்கு கடன் தர்றாங்க. திறமையான முதலையா இருந்தா 5000 கோடி கடன் வாங்கிடுறான். கடனை கட்டாம விட்டுட்டு எப்படி நாட்டை ஏமாத்திட்டு ஓடுறதுக்கு அதுக்கு தனியாக ஒரு குழு இயங்கிட்டு இருக்குது. ஆனா நாம லட்சக்கணக்கான மதிப்பில் நிலத்தை கொண்டு போய் கொடுக்கிறோம். நம்மளுக்கு கொடுக்குற 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய்க்கு எல்லா கையெழுத்தையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அதுக்கு கடனை வசூல் பண்றதுக்கு அரசாங்கத்தில் சட்டத்தில் பல்வேறு வழிவகைகள் இருந்த போதும், நீ அங்க வாங்கியிருக்க இங்க கிடையாது, இங்க வாங்கியிருக்க அங்க கிடையாது, கால்நடை கடன் வேணுமா, நீ போட்டோ எடுத்துட்டு வா, வீடியோ எடுத்துட்டு வா, அவர் வந்து எடுப்பார், இவர் வந்து எடுப்பார், 1000 கட்டுப்பாடுகள். இதுக்கு ஒட்டுமொத்தமா கூட்டுறவு சங்கத்தை இழுத்து மூடிடலாம். விவசாயிகளுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டுறவு சங்கம், விவசாயிகளால் உருவாக்கப்பட்ட கூட்டுறவு சங்கம் இன்னைக்கு நிலைமை என்னவா இருக்கு? அங்க இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்க செயலாளர்களுக்காக மட்டுமே இன்னைக்கு கூட்டுறவு சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலைமை நிலவி கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்காக விவசாயிகள் உருவாக்கப்பட்ட கூட்டுறவு சங்கம் இன்னைக்கு கூட்டுறவுத்துறை ஊழியர்களுக்காக கூட்டுறவுத்துறையோட துணை பதிவாளர், இணை பதிவாளர், மாநில பதிவாளர் கட்டுப்பாட்டு போயாச்சு. ஒவ்வொரு முறையும் நல்ல வளமாக டெபாசிட் வச்சிருந்த கோடிக்கணக்கில் வச்சிருந்த சங்கங்களை போற திட்டமிட்டு காலி பண்றாங்க. அந்த 200 டெபாசிட் வருவாய் எடுத்து கட்டடத்தை கட்டுறது, வாகனத்தை வாங்குறது, வண்டியை வாங்குறது, இதே வேலைகள் செஞ்சு அந்த சங்கத்தை நஷ்டத்துக்கு கொண்டு போய் அங்க ஒன்று தங்க நகை கடன் கொடுக்கணும், இல்லாட்டி பயிர் கடன். அரசின் திட்டங்களை மட்டுமே செயல்படுத்துகிற ஒரு இயக்கமாக அதை மாற்றி இருக்கிறார்கள். அப்பதான் கொள்ளையடிக்க முடியும், அப்பதான் காசு வாங்க முடியும். ஆக விவசாயிகளின் கடைசி புகலிடமாக இருந்த கூட்டுறவு சங்கத்தை இப்பொழுது கை வைத்திருக்கிறார்கள். நம்ம சொல்லுவோம், ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் நீ எண்ணெய் கடிக்க வந்துட்டே பாரு. அதான் இன்னைக்கு உண்மையாக இருக்கிறது. இந்த கருத்துல கூட்டுறவு சங்கங்கள்ல சிவில் பார்க்க கூடாதுங்கிற கருத்துல எவ்வித மாற்று கருத்தும் இல்லாமல் அனைத்து விவசாய சங்கத்திலும் இன்னைக்கு ஓரணியில் இங்கே திரண்டு இருக்கிறோம். ஓரணியில் திரண்டு இருக்கிறோம். இன்னும் தமிழ்நாடு முழுவதும் மற்ற விவசாய சங்க தலைவர்கள் இன்றைக்கு வர இயலாதவர்கள் நிறைய பேர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். தனிப்பட்ட சூழ்நிலை காரணமாக வர முடியல. கண்டிப்பாக நாங்கள் இதுக்கு முழு ஆதரவு கொடுக்கிறோம். அடுத்த நிகழ்வுகளை நீங்க எல்லாரும் கலந்து ஆலோசனை பண்ணி நீங்க அறிவிக்கிறத நாங்க எல்லாரும் எங்க ஊர்களில் பங்கெடுத்துக்கிறோம், சிறப்பாக நடத்துகிறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆக அந்த வகையில நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து 25 அமைப்புகள், விவசாய சங்க தலைவர்கள் ஒருங்கிணைந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கவன ஈர்ப்பு ஒரு அடையாள உண்ணாவிரத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கு வருகை இருந்த அனைவரையும் உங்கள் அனைவரும் சார்பில் மீண்டும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, விவசாய வயிற்றுல அடிக்காதீங்க, விவசாய வயிற்றுல அடிக்காதீங்க, விவசாய வயிற்றுல அடிக்காதீங்க. வருகின்ற தேர்தலில் விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டால், விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டால் வருகின்ற தேர்தலில் வாக்குகளாக எதிரொலிக்கும், வாக்குகளாக எதிரொலிக்கும். தமிழக அரசே, தமிழக அரசே, மத்திய அரசே, மாநில அரசே, விவசாய வயிற்றில் அடிக்காதே, விவசாய வயிற்றில் அடிக்காதே. போராட்டம், விவசாயிகள் போராட்டம் வெல்லட்டும், 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 வெல்லட்டும். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, விவசாயிகள் வாழ்கவே, விவசாயிகள் வாழ்கவே. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முத்துசாமி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களுடைய மாவட்ட, ஒன்றிய, மாநில நிர்வாகிகள் அனைவருக்குமே நம்மளுடைய சங்கத்தின் சார்பில் முதல் வணக்கம். நான் ஐயா
நாம் வந்து தொழிற்பேட்டை மாவட்டத்துலேருந்து இங்கே வந்திருக்கிறீங்க. சென்னை பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே எல்லாமே வந்து காக்காய் தான் வாழ்ந்துட்டு இருக்கு எங்கள் மாவட்டத்தில். எல்லாமே வட மாவட்டத்தில் வந்து காவுன்னு கத்துது. அங்கே இருக்கக்கூடிய படித்த பசங்கள் எல்லாமே வந்து கூலி வேலை பார்க்குறாரு. சில பேருக்கு என்னன்னா அங்கே வந்து வாட்ச்மேன் வேலையோ இல்லை தோட்டம் செய்கிறாரு. ஆனால் வட மாநிலத்தில் வந்து காக்காய் மட்டும் பெரிய பெரிய எல்லாமே நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாமே அடிச்சுட்டு போகிறாரு. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி ஆளுங்கட்சி அல்லது நம்ம இந்தியாவில், ஆனால் இந்தியா சொல்லக்கூடாது, பாரதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்பேட்டை நண்பர்கள் அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்பேட்டைகள் எல்லாமே நம்ம மாவட்டத்தில் இருக்குது. ஆனால் பல இந்த காக்காய்களும் எல்லாமே கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு இருக்குது. இதில் வந்து நமக்கு பிரச்சனைகள் என்னன்னா, நாம் வந்து இந்த தொழிற்பேட்டை அதிகமாக வந்து இருக்கிறதுனால வந்து இந்த வனவிலங்குகளை பற்றி சிறப்பாக பேசினார் ஐயா அவர்கள். இந்த வனவிலங்குகள் எல்லாமே வந்து ஊருக்குள்ளே தான் புகுந்து உள்ளே வருது. ஏன்னா போன 2023-24 ஆண்டாவில் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தமாக வந்து 18 பேர் யானைகளால் தாக்கி உயிர் சேதமானாங்க. ஆனால் இப்போ போன வாரத்தில் ஒருத்தர் காலையில் 7 மணியில் தோட்டம் போகும்போது மெதிச்சு அவனுக்கு ஒரு 4 ஆப்ரேஷன் செய்யணும். நேற்று ஒருத்தனுக்கு வந்து ஒரு பெரியவருக்கு மாடு மேய்க்கிறப்போ வந்து அவர் உயிர் மெதிச்சு சாவடிச்சிருச்சாங்க. இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, விவசாயிகிட்ட இருக்கக்கூடிய 1 ஏக்கரா 1/2 ஏக்கரா இந்த 2 ஏக்கரா 3 ஏக்கரா எல்லாமே வந்து அரசியல்வாதிகள் புனிக்கிட்டார் அவங்ககிட்ட நிலத்தை மொத்தமாக. ஆனால் தேர்தலுக்கு வரும்போது நம்மளுடைய ஐயா மீசா மாரிமுத்து ஐயா வந்து எந்த ஊருன்னா கரெக்டாக தெரியுது. ஏன்னா ஓட்டு வரும்போது மட்டும் அவங்க தோல் மேலே கை வைக்கிறாரு, இன்னும் எந்தெந்த இடத்துல கை வைக்கிறாரு ஒன்றுமே தெரியுது அரசியல்வாதிகள். ஆனால் எல்லாருமே வந்து விவரம் கரெக்டாக தெரியுது. ஆனால் ஜெயிச்ச பிறகு மீசா மாரிமுத்து ஐயா வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து எந்த ஊர் அவரு, இதுதான் நம்மளுடைய இந்த அரசியல்வாதிகளுடைய நிலைமை. ஆனால் இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஆடிக்கொண்டு இருக்கிறவர் எல்லாமே விவசாய குடும்பத்திலேருந்து வந்து உள்ளே வந்து நுழைஞ்சிருக்காரு. ஆனால் விவசாயி என்பதை அவங்க மறந்துட்டார். எல்லா துறையிலையும் இருக்கிறவங்க எல்லாமே வந்து நம்ம விவசாய குழும வந்து மறந்துட்டார். அதில் வந்து எவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் நம்ம விவசாயிங்க. இவன் என் பங்காளி, இவன் என் மாமா, இவன் என் மச்சா, அந்த அமைச்சர் என் சித்தப்பா, இந்த மாதிரி நம்ம விவசாயிங்க என்ன பண்ணுறாங்கன்னா திமுக, அதிமுக, பிஜேபி, கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகளும் அவங்களும் வாழ பிடிக்கிறார். முதல்ல வந்து நம்ம விவசாயிகள் என்ன என்பதை 1968 நாராயணசாமி நாயுடு உருவாக்கின உலகத்திலே புகழ்பெற்ற ஒரு தலைவர் என்ன நம்ம நாராயணசாமி நாயுடு ஐயா ஒருத்தர் தான். இப்போ வந்து பல தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாரு. எல்லாருமே வந்து நோக்கம் ஒன்று தான், விவசாயிகள் ஒன்றுக்கு ஒன்று நம்ம சாதிக்கணும் என்பது. ஆனால் ஒவ்வொரு நாளுமே விவசாயி வந்து தடத்தில் நின்று போராடிட்டே இருக்கிறார். இந்த போராட்டத்துக்கு நம்ம தேர்தல் வாக்கில் இவங்க சொல்கிறாங்க இல்லையா, ஒருத்தர் ஆனால் தப்பான எனக்கு அது யாருமே. எங்கள் பகுதி வந்து தெலுங்கு, கன்னடா, தமிழ் 3 லாங்குவேஜ் இருக்குது. எங்களுக்கு கர்நாடகா எந்த பக்கம் போனால் 12 கிலோமீட்டர் தான். இப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து அப்பாவிங்க இருக்கிறார் விவசாயிங்க. இவங்க இந்த தமிழ்நாட்டில் இந்த பக்கம் வந்து அவங்க தமிழில் பேசினா அவங்க கன்னடாவில் பேசுகிறது. இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளுமே இந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வனவிலங்குகள் மொத்தமாக வந்து இங்கே இருக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த பாறைகள் எல்லாம் வந்து நம்ம தமிழக அரசு. ஆனால் அந்த இன்ஜினியர் எத்தனாவது படிச்சாலும் தெரியல. ஆனால் அந்த இன்ஜினியர் சிமெண்ட் போடாத பில்டிங் கட்டணும்னு எப்படியோ ஒரு ஆராய்ச்சி மதியில் கேட்டாராம். இதுக்கு அவன் சொன்னா முதல்ல வந்து மணல் போட்டிருக்கு வீடு கட்டும்போது அது வந்து 100 ஆண்டுகள் இருந்திருக்கு. ஆனால் இந்த மணல் எடுக்கும்போது அதுக்கு மணல் மாஃபியான்னு ஒரு பேர் வச்சாரு. ரெண்டாவது 2010 இந்த திமுக ஆளு கொண்டு இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா, கலைஞரை இருக்கும்போது இந்த மண்ணே அள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏரிகளுடைய ஒன்றல் மண் எடுக்கூடாது ஒரு ஜீவோ பாஸ் பண்ணாரு. இது இல்லாத இப்போ அப்புறம் இருக்கும்போது இந்த மண்ணே எடுக்கக்கூடாது, மணல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது பதில் எங்கள் தாத்தா இருக்கும்போது வெறும் மண்ணில் தான் வீடு கட்டியிருந்தாரு. அப்புறமா இன்னொரு தலைமுறையில் வந்து இந்த மணல் சுண்ணம் போட்டு வீடு கட்டியிருந்தாரு. அது ஜில்லுன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ண மோல்டு வீடு கம்பி எல்லாமே சூடு தான். இந்த மணல் இருக்கும்போது மணல் மாஃபியா. இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்னப்பா ஒரு மாஃபியா பேர் என்றால் எல்லாமே வந்து லஞ்சம் மாஃபியா என்பது நம்ம தமிழ்நாடு கிடையாது, நம்ம இந்தியாவில் முழுக்கமே இந்த லஞ்சம் மாஃபியா தான் ஒன்று தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது வனவிலங்குகள் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து பயங்கரமாக சுற்றிட்டு இருக்கிறதுனால வந்து இந்த சிவில் ஸ்கோர் கூட்டுறவு சங்கத்தில் நாங்கள் லோன் எடுப்போம். 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுப்போம். ஆனால் அது கட்டுறதுக்கு நம்ம எப்படி கட்டுறது? இந்த வனவிலங்குகள் ஒரு பக்கம் யானை, ஒரு பக்கம் காட்டுப்பன்னிகள். இந்த காட்டுப்பன்னிகள் பொறுத்தவரைக்கும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த தலைமுறைக்கு நம்ம விவசாயிகள் ஓட்டே போட தேவையில்லை. எல்லாமே இந்த காட்டுப்பன்னிகள் வந்து அவங்க காட்டுப்பன்னிகள் இந்த அரசியல்வாதிங்க சில ஆராய்ச்சி ஐயா அவங்கள விட்டு கணக்கெடுத்து சென்சஸ் கணக்கெடுத்து அது கையில் ஓட்டு போட்டு அதுக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துடலாம். இந்த எங்கள் சட்டமன்றத்தில் ஒரு காட்டுப்பன்னி ஒரு அமைச்சர் இருக்குனுங்க. ஏன்னா அதில் வந்து உபயோகம் அதிகமாக இருக்கு. இந்த காட்டுப்பன்னி எப்படின்னா
நம்ம நாட்டில் நம்ம மக்கள் எவ்வளோ தொகை இருக்கிறதோ அதுக்கு 10 மடங்கு அதிகமாக காட்டு பன்னிகள் இருக்குது. இதுக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம வந்து மாணவர்கள் ஒரு ஆண்டுக்கு 1 புள்ளி தான் பெற்றுறாரு. இந்த காட்டு பன்னி வந்து ஒரு வருஷத்துக்கு 2 முறை 10 குட்டி 12 குட்டி போடுது. அதில் வந்து இந்த அரசாங்கத்துக்கு இந்த காட்டு பன்னி தான் தேவை. இந்த மக்களுக்கு வந்து இந்த வேளாண்மையில் கள்ளக்கட்டை கொடுக்குறாரு. அப்பா நீங்கள் கள்ளக்காய் போடுங்கன்னு. எங்கள் மாவட்டத்தை பொறுத்த வரையும் 20 ஆண்டுகள் ஆச்சு. மக்காசோளம், கடலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம நிலக்கடையில் எல்லாம் போட்டு நம்ம உழைச்சிருந்து. இப்படி இருக்கும்போது கடலக்காய் கொடுக்குறாரு. ஆனால் கலெக்டர் ஆஃபீஸில் சொன்னார், ஐயா கடலக்காய் வந்துருக்கு எடுத்துகிட்டு போய் போடுங்கன்னு. நான் கேட்டேன், ஐயா கடலக்காய் எடுத்துகிட்டு போய் நாங்கள் எங்கே போடணுன்னு. ஐயா உங்களுக்கு நிலைமை இல்லையா, அதில் போடுங்கன்னு. ஐயா நாங்கள் கடலக்காய் எடுத்துகிட்டு போய் போடுவோம், ஆனால் இந்த கடலக்காய் கொட்டை நாங்கள் போடுவோன்னு உங்கள் அரசாங்க டிராக்டர் ஏறு ஓட்டிட்டு அன்றைக்கி நைட்டே வேலையை பூரா சாப்பிட்டு அப்படின்னு. கலெக்டர், டிஆர்ஓ எல்லாருமே வந்து வேளாண்மை தோட்ட எல்லாருமே பார்த்து என்ன அப்படின்னா அவங்களே பேசு, ஐயா உங்கள் காட்டு பண்ணியா விதையை போட்டுங்கன்னா நாற்றை பிடிச்சிட்டு அப்படியே விதையை முழுக்க சாப்பிட்டுடுது அப்படின்னு அவங்களே சொல்லு. வாய் மேலே கை வச்சுக்கணும். இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளுமே வந்து எங்கள் பகுதியில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது. இந்த காட்டு பண்ணிகளால் சேதாரம் வந்து போயிடுச்சு. எந்த நம்ம உற்பத்தி செய்யும் பொருட்கள் எல்லாமே காட்டு பண்ணி காட்டி எனக்கு சாப்பிடுவோம். இதெல்லாம் நாம் எடுத்துகிட்டு வந்து இது லோன் கட்டு வந்து இது சிவில் ஸ்கோர் வச்சு நாங்கள் எப்படி கட்டு போகிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாருன்னா, ஐயா நாங்கள் பண்ணுறது கிடையாது, அது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் உத்தரவு போட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஐயா கண்டு தெரியுதா இல்லை காது கேட்குதா?